ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறீங்களா? தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு அற்புதமான வாக்கை கொடுத்து உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்போமா? 37வது சங்கீதம் 5வது வசனம் சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவாராம். நம்முடைய வழிகளை நம் ஆண்டவரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும். 2வது, அவர் மேல் நம்பிக்கையாயிருக்க வேண்டும். நாங்கள் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற பொழுது அவர் நம்முடைய காரியங்களை சக்சஸ் பண்ணி கொடுப்பார், அதை வெற்றியாக்கி கொடுப்பார், அதை நிறைவாக்கி கொடுப்பார், வாய்க்க பண்ணி கொடுப்பார். அன்பு பிள்ளையே, நம்ம கர்த்தரை தேடுவதிலே நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நாம் ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடணும். நம்முடைய நினைவை ஒன்றை வைத்துக்கொண்டு நம்முடைய மனசுக்கு பிடிச்சதை ஒன்றை தெரிவு செய்து கொண்டு இது வாய்க்கணும், இது நடக்கணும் அப்படி என்று சொல்லி நாம் நினைப்பதை பார்க்கிலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருந்து நம்முடைய காரியங்களை அவர்கிட்ட கொடுக்கணும். ஆண்டவரே, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க சுவாமி, உங்களுக்கு இது விருப்பமா, இது நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறீங்களா, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களான்னு சொல்லி நாங்கள் கேட்குற பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்ளுவார். நாங்கள் கேட்குறோம், ஆனால் எவ்வளவுத்திற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பது வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை சார்ந்து எங்களோட காரியங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் அவரை நோக்கி பார்க்குற பொழுது அவர் நம்மளோட காரியங்களை தானாய் பார்த்து கொள்வார். நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற தேவையாக இருக்கலாம், நம்மளோட லைஃபாக கூட இருக்கலாம். நம்ம சில நேரம் யோசிப்போம், என்னோட வாழ்க்கை இப்படியே வீணாக போகுதே, நான் என்ன செய்யட்டுக்கும், நல்ல ஒரு துணை எனக்கு வேணுமே என்று கூட கேட்குறீங்களா? அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருந்து உங்களோட காரியங்கள் அவரிடத்தில் ஒப்புவீங்க. உங்களுக்கு சரியான அளவோட நிறத்தோட நீங்கள் விரும்பினதை பார்க்கிலும் மேலானதை கொடுத்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இளம் யுவதிகள் செய்கிற மாறான ஒரு காரியம் என்ன தெரியுமா? தாங்க விரும்பினதை, தங்களோட மனசுக்கு பிடிச்சதை தீர்மானிச்சது கிடைக்குது, இது கிடைக்கல என்று ஒரே அங்கலாய்ப்பு. அது கிடைக்காமல் போவதனால் தங்கள் உயிர்களை கூட தற்கொலை செய்து மாய்த்து கொள்கிறார்கள். ஆனால் தெய்வம் உங்களோட வாழ்க்கையில் நியமித்து வைத்திருக்கிற அந்த துணை வருகிற பொழுது உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாயிருக்கும். அந்த துணை கிடைக்கிற பொழுது அது செழிப்பாயிருக்கும். அதனாலே உங்களோட வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும், நீங்க சந்தோஷமாய் வாழ்வீங்க. நாம மாமிசமும் மனசும் நினைச்சதை அங்கே அடைவதனாலே சில வேளை நாங்கள் தோல்வியை சந்திக்கிறோம். எங்களோட வழியை நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் போகும் பாதையை நீர் அறிகிறீர். ஆண்டவரே, நான் செல்கிற பயணம் உங்களுக்கு பிரியமா, நான் எடுக்கிற இந்த முடிவுகள் சரியான்னு யோசிங்க. மரணம் ஒரு தீர்வல்ல. நீ தோற்று போய் விட்டாயோ, நீ அவமானப்படுத்தப்பட்டுட்ட, உன் காதல் தோல்வியில முடிஞ்சிட்டா, கவலைப்படாதீங்க. ஆண்டவரே, நான் உங்களை நம்புறப்பா, இந்த வாழ்க்கையை நீங்க பார்த்து கொள்ளுங்கண்ணா. நீ நினைச்சதை பார்க்கிலும், நீ விரும்புகிறதை பார்க்கிலும் உனக்கு மேலானதை கொடுத்து நடத்த என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு உன் வாழ்க்கையை, உன் வழியை, உன்னுடைய செயலை எல்லாம் ஒப்புவிச்சு அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணட்டும். உன் தொழிலாகட்டும், உன் கல்வியாகட்டும், உன்னுடைய எந்த முயற்சியாகிலும் தேவ சமூகத்தினை ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற பொழுது அந்த காரியத்தை சக்சஸ் ஆக்கி கொடுக்க உன் தேவன் உன் பக்கத்தில் இந்த காலையில் கடந்து வந்திருக்கிறார். நீ பற்றிக்கொள்ள ஆயத்தமா? நான் உங்களுக்காக மன்றாடட்டும். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உம்மை நம்பி தங்களோட வாழ்வை கொடுப்பதினால் நீர் ஒரு வெற்றியை கொடுத்து பிள்ளைகளை வெற்றி சிறக்க பண்ணும். இவர்களை கனம் பண்ணும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.